ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் விளையாட டெல்லி அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட்க்கு தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். ஆர்சிபி அணியை எதிர்த்து டெல்லி அணி விளையாடவுள்ளது. டெல்லி அணி இதுவரை விளையாடிய 12 போட்டிகளில் 6 வெற்றி 6 தோல்வியுடன் உள்ளது. இதனால் அடுத்து விளையாடவுள்ள 2 போட்டிகளில் கட்டாய வெற்றியை பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் விளையாட டெல்லி அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட்க்கு தடை விதித்து பிசிசிஐ உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் பந்துவீசி முடிக்கவில்லை என்றால் முதல் முறையாக அந்த அணி கேப்டனுக்கு அபராதம் விதிக்கப்படும். அதேபோல் 3 முறை அதிக நேரம் எடுத்துக்கொண்டால் அந்த கேப்டனுக்கு ஒரு போட்டி தடை விதிக்கப்படும். அதுதான் இப்போது ரிஷப் பண்ட்க்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் ஓவர்களை வீசி முடிக்கவில்லை. அதனால் இந்த தடை செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் சரியான நேரத்தில் ஓவர்களை வீசி முடிக்கவில்லை என்பதால் 12 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது. அதன்பின் கேகேஆர் அணிக்கு எதிரான போட்டியிலும் ஓவர்களை வீசி முடிக்காததால் 24 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் டெல்லி அணியின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த சீசனில் ரிஷப் பண்ட் 12 போட்டிகளில் விளையாடி 413 ரன்களை விளாசி இருக்கிறார். கேப்டன்சியிலும் அசத்தி வருவதால் அவர் இல்லாமல் ஆர்சிபி அணியை வீழ்த்துவது கடினமாக பார்க்கப்படுகிறது. இதனால் நடவடிக்கையை எதிர்த்து டெல்லி அணி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. ரிஷப் பண்ட் மீதான நடவடிக்கை சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.